ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு எடுத்துக்குவோம். இதை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. நல்ல சாதமும் கொஞ்சம் குழஞ்சி வருது. இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். இப்போது இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு கலருக்காக லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும். அது கூட தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து இதை கிண்டி விடுவோம். லைட் லெமன் கலரில் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பொங்கல். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் போட்டுக்குவோம். தேவையான அளவு நெய் போட்டுக்கிறோங்க. போட்டு கொஞ்சம் கிண்டி விடுவோம். இதுக்கப்புறம் நீ தாளித்து ஊற்றலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சின்ன கடாய் வச்சு அதில் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய்யில் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌனாக வந்தால் போதும், ரொம்ப கலர் மாறிடாமல். பாருங்கள், லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. நீ எடுத்துடலாம். இப்போது இதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக ஆகாதவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு சீரகம் லைட்டாக போட்டுக்கிறேன். பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை அப்படியே இறக்கி இதை பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், தாளித்தது முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இந்த பொங்கலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை நுணுக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். லைட் லெமன் கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெண்பொங்கல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் மெனுவும் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெண்பொங்கல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி. லஞ்ச் மெனு பார்க்கலாம்.